அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நாம் ரமலானுடைய ஒவ்வொரு நாளும் 30 days 30 துஆ என்கின்ற அடிப்படையில் நாம் இன்னைக்கு டே 5 உடைய 5வது நாளுடைய துஆவை நாம் பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். சுப்ஹான் அல்லாஹ், இது எவ்வளவு சிறப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது, நம்மளது வாழ்க்கையில் சில விஷயங்களை, நமக்கு பிடித்தமான சில விஷயங்களை இழந்திருப்போம். அந்த இழப்பின் வருத்தத்தை, இந்த இழப்பினுடைய அந்த நினைவை நம்மை விட்டு நீங்காமல் நம்முடைய உள்ளத்தில் சில நேரம் இருக்கும். அப்படியான இழந்ததை விட சிறந்ததை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு துஆ தான் இந்த துஆ. அதே போல் இந்த நேரத்தில் அந்த இழந்த விஷயங்களின் மூலம் நமக்கு ஏற்படக்கூடிய சில பாதிப்புகளையும் சில பாவங்களை விட்டும் இந்த துஆ நம்மை பாதுகாக்கும். அது மட்டுமல்ல, பேராசை என்பது மனிதனிடத்தில் சில நேரம் மற்ற விஷயங்களை பார்க்கும் பொழுது, மற்றவர்களுக்கு கிடைத்த நிஅமத்துகளை பார்க்கும் பொழுது பேராசை என்கின்ற ஒரு குணம் நமக்கு பிறந்து விடுகிறது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படியான பேராசையை போக்கும் துஆவும் இதுதான். இப்போ இவ்வளவு சிறப்புகள் நிறைந்த இந்த துஆவை நாம் இன்ஷா அல்லாஹ் பாடமாக்கி கொண்டு மனனமிட்டு கொண்டு இதை நமது பிரார்த்தனையில் சேர்த்துக்கொள்வோம். சுப்ஹானல்லாஹ். இந்த துஆவை பாருங்கள். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸா ரப்புனா அய்யுப்திலனா கைரம் மின்ஹா இன்னா இலா ரப்பினா ராகிபூன். அஸா ரப்புனா அய்யுப்திலனா கைரம் மின்ஹா இன்னா இலா ரப்பினா ராகிபூன். பொருள், அழகான பொருள். எங்களுடைய இறைவன் இதைவிட மேலானதை எங்களுக்கு மாற்றித்தரக்கூடும். நாங்கள் தௌபா செய்து நிச்சயமாக எங்களுடைய இறைவன் மீதே ஆதரவு வைக்கிறோம். சுப்ஹானல்லாஹ். இந்த துஆ நமக்கு ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை நமக்கு ஏற்படுத்தும். நமது வாழ்வில் இழந்ததை விட சிறந்தது நமக்கு கிடைக்கும். பேராசையின் மூலம் ஏற்படக்கூடிய அந்த பாவத்திலிருந்தும் தௌபா செய்யக்கூடிய வழியையும் இந்த துஆ நமக்கு பெற்றுத்தரும் இன்ஷா அல்லாஹ். இதனுடைய பின்னணியும் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு தோட்டக்காரர்கள் இருந்தாங்க. அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த விளை நிலச்சல் ஏற்படக்கூடிய அந்த பொருட்களை ஏழைகளுக்கு கொடுக்காம தானே பங்கிட்டு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில சகோதரர்கள் முடிவு செஞ்சாங்க. அந்த சகோதரர்கள் முடிவு செஞ்சு மறுநாள் அந்த விளை நிலச்சலுக்கு அந்த அவர்களுடைய தோட்டத்திற்கு போகும்பொழுது இந்த தோட்டத்தை அல்லாஹ் அழித்து விட்டான். அவர்களுக்கும் எதுவுமே கிடைக்கவில்லை, இந்த நிஅமத்திலிருந்து எதுவுமே கிடைக்கவில்லை. அப்பொழுதுதான் வருத்தப்பட்டு இந்த துஆவை அல்லாஹ்விடத்தில் முறையிட்டு தௌபா செய்திருக்கிறார்கள் அந்த சகோதரர்கள். என பேராசையின் காரணமாகத்தான் நாம் இழந்துட்டோம், இதை விட சிறந்ததை அல்லாஹ் எங்களுக்கு கொடுக்கணும், அதனால் அவனிடத்தில் நாங்கள் தௌபா செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த துஆவை அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அப்படியான இந்த துஆவை நாமளும் இன்ஷா அல்லாஹ் சிறந்தது நமக்கு கிடைப்பதற்கும் பேராசை போக்குவதற்கும் இந்த துஆவை நாம் இன்ஷா அல்லாஹ் பாடமாக்கிக் கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு